சிவன், பெருமாள் என்று மற்ற கடவுள்களை கும்பிட்டுவிட்டு முருகனை வழிபடலாமா? இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா உங்கள் வாழ்வில்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இப்போ எல்லாம் இது ஒரு பெரிய சந்தேகம் மற்றும் பயமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் நான் சிவனை வழிபட்டான், இப்போது திடீர்னு எனக்கு முருகன் மீது ஈடுபாடு வருது. நான் இத்தனை நாள் பெருமாளை கும்பிட்டு கொண்டிருந்தேன், இப்போது எனக்கு முருகன் மீது ஈடுபாடு வந்து முருகனை வழிபடுறேன். அதனால் எனக்கு பயமாக உள்ளது ரொம்ப. இதனால் எங்க தப்பாகிருமோ என்று எல்லாம் பயப்பட வேண்டாம். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மின்சாரம் ஒன்றுதான். அதை நாம் பிரித்து கொண்டு தேவைப்படும் போது மின்விசிறியாக பயன்படுத்திக் கொள்கிறோம். வெளிச்சம் தேவைப்படும் போது லைட் ஆகவும் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதை போல்தான் இறைவன் என்பது ஒருவனே. ஆனால் அவனுடைய சொருவங்கள் தான் வேறு வேறாக தெரிகிறது. நீங்கள் முருகன் மீது ஈடுபாடு வந்து முருகனை வணங்க தொடங்கிய போதே அந்த வழிபாடுகள் அதுவாகவே இதுநாள் வரை நீங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபட்டிருந்தாலும் அது இயல்பாகவே போய்விடும். காரணம் என்ன தெரியுமா? கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்கியது போலே. அதனால் கவலை, பயம் என்று எதுவும் வேண்டாம். நீங்கள் எல்லா கடவுள்களையும் மனசார வழிபடுங்கள். முருகனை மனதிற்கு நெருக்கமாக வைத்து வழிபடுங்கள். எந்த தவறும் வராது. அனைத்தையும் முருகன் பார்த்துக் கொள்வான். இதுபோல் நீங்கள் முருகனை வணங்குவதற்கு முன் எந்த கடவுளை வழிபட்டீர்கள் என்று எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லவும். உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்லே ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.